இலக்கணம் மாறுதோ, இலக்கியம் மானதோ, இதுவரை நடித்தது அது என்ன வேடம், இது என்ன பாடம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஓரளவுக்கு உங்கள நிறைய கணிச்சிருப்பீங்க. இன்னைக்கு நாம சிந்திக்க இருக்கிற தலைப்பு பற்றி. ஆமா, இலக்கணம்னு சொல்லியிருக்கோம், பாடம்னு சொல்லியிருக்கோம். ஒரு திரைப்பட பாடல் பாடியிருக்கிறேன். ஆக இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு திரை இசை பாடல்களில் இலக்கணம் ஒரு பார்வை. தமிழ் இலக்கணம் ஒரு பெருங்கடல் போல. அதுல நாம இன்னைக்கு எதுவும் ஆழமா பார்க்க போறது கிடையாது. பயப்படாதீங்க. ரொம்ப எளிமையா திரைப்பட பாடல்கள் வழியா நம்ம எல்லோருக்கும் தெரிந்த சில இலக்கணத்தை ஒரு மீள் பார்வையா இப்ப பார்க்க இருக்கிறோம். அவ்வளவுதான். ஒரு மொழியை பிழையின்றி பேசவும் எழுதவும் ஆனதற்கான அந்த விதிகளுடைய தொகுப்பை தான் நாம் இலக்கணம் என்று சொல்கிறோம். தமிழ் மொழியிலே எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என்கிற 5 வகையான இலக்கண வகைகள் இருக்கின்றன என்கிற இந்த அறிமுகத்துடன் இப்பொழுது நாம் பாடல்களை பார்க்கலாம். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும், அதோ மேக ஊர்வலம். இந்த பாடல்களை எல்லாம் கவனிச்சு பாத்தீங்கன்னா, அதோ, அந்த, அங்கே அப்படிங்கிற வார்த்தைகளும் வருது, இதோ, இங்கே, இந்த அப்படிங்கிற வார்த்தைகளும் வருது. ஆக தூரத்துல இருக்கக்கூடியவற்றையும் அருகில இருக்கக்கூடியவற்றையும் சுட்டி காட்டுவதற்காக நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த இலக்கண வகை சுட்டெழுத்துகள் அப்படின்னு சொல்றோம். தூரத்துல இருக்கிறத சுட்டி காட்டுறதுக்கு அதோ, அங்கே, அ அப்படிங்கிற எழுத்தை பயன்படுத்துறோம். இது செய்மை சுட்டு அப்படின்னு சொல்றோம். அருகில இருக்கக்கூடியதை சுட்டி காண்பிப்பதற்கு இ என்கிற எழுத்தை பயன்படுத்துகிறோம். இதோ, இந்த, இங்கே, இவள், இப்படியாக. இதை அண்மை சுட்டு என்று சொல்கிறோம். இந்த இரண்டுக்கும் நடுப்பட்டதாக உ என்கிற எழுத்து இருந்ததாகவும் அது தற்போது பயன்பாட்டில் இல்லை என்றும் கூறுகிறார்கள். இன்னொரு பாடல் பார்க்கலாம். வா வா வஞ்சி இளமானே. அப்புறம் பாத்தீங்கன்னா, வா வா, வா வா பக்கம் வா, வா வா வசந்தமே, இப்படி எத்தனையோ பாடல்கள் இருக்கு. இப்படி இந்த சொற்களை பார்த்தோம்னா இதை நம்ம பிரித்து பார்த்தாலும் பொருள் தரும். 2 to 4 முறை வரை இந்த சொற்கள் அடுக்கி வந்து பொருள் தரும். இதற்கு தான் நம்ம அடுக்கு தொடர்கள்னு அப்படி சொல்றோம். பெரும்பாலும் ரொம்ப எளிமையா எல்லோருக்கும் தெரிந்த வகையான அடுக்கு தொடர்கள். இந்த பாடல்கள் நிறைய நம்ம திரை இசையில இருக்கின்றன. இது எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, விரைவு, சினம், அச்சம், உவகை, அவலம் இது போன்ற அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துவதன் பொருட்டு நாம் இவற்றை பயன்படுத்துகின்றோம். சிலு சிலுவென்று பூங்காற்று மூங்கிலில் முத வாசனை பாட்டொன்று கேடு கண்ணம்மா. இப்படி இந்த பாடலை கேட்டிருப்போம். குழு குழு வெண்பனி போல. நமக்கு தெரிந்ததுதான். இரட்டை கிழவி. பிரித்து பார்த்தால் இந்த சொற்கள் பொருள் தராது. 2 முறை அடுக்கி வருவது ஒலி, பண்பு, உணர்ச்சி போன்றவற்றை குறிப்பதற்காக. இப்படியான வகையிலே நிறைய திரைப்பட பாடல்களையும் நாம் கேட்டிருப்போம். அக்கம் பக்கம் யாரும் இல்லா பூலோகம் வேண்டும், அமளி துமளி நெளியும் வெளி என்னை கவ்வி கொண்டதே. இந்த பாடல்கள்லாம் பாத்தீங்கன்னா 2 சொற்கள் அந்த வார்த்தையை செறிவூட்டுவதற்காகவும் அதை நச்சுன்னு சொல்றோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி புரிய வைக்கிறதுக்காகவும் வரக்கூடிய சொற்கள். இதை நம்ம இணைமொழி அப்படின்னு சொல்றோம். ஆங்கிலத்துல பேர் வேர்ட்ஸ் அல்லது கப்லெட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதே இந்த பாடல்களை பாருங்க. ஆகாய தாமரை அருகில் வந்ததே, ரெக்க கட்டி பறக்குதடி அண்ணாமலை சைக்கிள். இதுல பாத்தீங்கன்னா இந்த விரைந்து செல்வதை குறிக்கிறதுக்கு ரெக்க கட்டி அப்படின்னு சொல்றோம். ஆகாய தாமரை இல்லாத ஒன்று. இப்படி சில வார்த்தைகள் அல்லது சொற்கள் அல்லது சொற்றொடர்கள் எதற்காக நுட்பமான கருத்துக்களை கூறுவதற்காக தொடர்ந்து வருவது மரபு சொற்கள் என்று சொல்கிறோம். தொன்று தொட்டு புழக்கத்திலே இருக்கக்கூடிய சொற்கள் இவை. இடித்துரைத்தல் அப்படின்னு நம்ம குழுல அடிக்கடி அந்த வார்த்தையை பார்த்திருப்போம். அதுவும் இந்த மரபு சொற்றொடர் வகையை சேர்ந்தது. ரொம்ப எளிமையான ஒரு இலக்கணம். ஆகு பெயர்கள் பார்த்திருப்போம். பல வகைகள் இருந்தாலும் நம்ம அதிக புழக்கத்துல வச்சிருக்கிறது இடவாக்கு பெயர் அப்படின்னு சொல்லலாம். ஊரெல்லாம் உன்னை கண்டு வியந்தாரா, உன்னோடு காதல் சொல்லி நயந்தாரா. இப்ப ஊர் என்கிற அந்த சொல்லானது அந்த ஊரிலே இருக்கக்கூடிய மக்களுக்காக ஆகி வந்திருக்கிறது. ஆக இதை இட ஆகு பெயர் என்று சொல்கிறோம். துள்ளாத மனமும் துள்ளும்
சொல்லாத கதைகள் சொல்லும். இந்த பாடலை கேட்டிருப்போம். பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தாள். இந்த துள்ளாத, பாடாத இந்த சொற்கள் எல்லாம் எதிர்மறை பொருளிலே வருகின்றன. நமக்கு தெரிந்த இலக்கணம் எச்சம், அதாவது ஒரு சொல்லானது அது முடிவுறாத தன்மையை குறிக்கக்கூடியது எச்சம். அதற்கு பின்னால் மனம், கதைகள் என்கிற பெயர் சொல்லை கொண்டு இந்த எச்சம் முடிகிற காரணத்தாலே இது எதிர்மறை பெயரச்சத்திலே அமைந்த பாடல்கள் இப்படியானவை. அதிலும் நமக்கு தெரிந்தது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். அந்த த என்கிற எழுத்து இல்லாமல் வரக்கூடியது. வாசமில்லா மலரிது வசந்தத்தை தேடுது. வாசம் இல்லாத அந்த த என்கிற எழுத்து இல்லாமல் வாசமில்லா மலரிது என்று வந்திருப்பதாலே இது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சமாகிறது. இன்னும் பெயர் சொல் வகைகள் எல்லாம் கூட நமக்கு எளிமையா தெரிஞ்சதுதான். அதுலயும் நிறைய பாடல்கள் இருக்கு. கண்ணன் வந்து பாடுகின்றான் காலம் எல்லாம், இது பொருட்பெயரை குறிக்கக்கூடியது. வெள்ளிக்கிழமை விடியும் நேரம் வாசலில் கோலமிட்டேன், இது அந்த காலத்தை குறிக்கக்கூடியது. இப்படியான பாடல்கள் எல்லாம் கூட நாம் அதிகம் கேட்டிருப்போம், பாடிக்கொண்டும் இருக்கக்கூடியதுதான். இவற்றையெல்லாம் நாம் பொருத்தி பார்த்தோமேயானால் இலக்கணம் இன்னும் சற்று எளிமையாகவே நமக்கு விளங்கப்பெறும். நமக்கு எப்படி அணி சேர்த்துக்கிறோமோ அது மாதிரி இலக்கணத்திற்கு அணிகலனா இருக்கக்கூடியது அணி இலக்கணம். மிக மிக அழகான இலக்கணம். நிறைய பாடல்கள்ல அணி இலக்கணம் பயின்று வர்றத நம்ம பார்க்க முடியும். உவமை, இது ரொம்ப எளிமையா எல்லாருக்கும் தெரிஞ்ச அணி. ஒரு பொருளை மற்றொன்றோடு ஒப்புமைப்படுத்தி கூறுவது. அங்கே போல என்கிற அந்த உவம உருவும் வெளிப்பட்டு வரும். மயில் போல பொண்ணு ஒண்ணு, கிளி போல பேச்சு ஒண்ணு. மயில் போன்ற பெண், கிளி போன்ற பேச்சு, அந்த போல என்கிற அந்த ஓம் உருவு இங்கே வெளிப்பட்டு வருகிறது. இதே அது வெளிப்படாமல் வருவதை நாம் உருவக அணி, அந்த போல என்கிறது மறைந்து வரக்கூடியதை நாம் உருவக அணி என்று சொல்கிறோம். வேல் விழி போடும் தூண்டிலே நான் விழலானேன் தோளிலே. வேல் போன்ற விழி, அன்புள்ள மான் விழியே. அங்கே மான் போன்ற விழி என்பதற்கு மான் விழி என்று குறிப்பிடுகிறோம். அந்த போல என்கிற அந்த உவம உருவு இங்கே மறைந்து வருகிறது. இது உருவக அணி என்று நாம் சொல்கிறோம். முரண் அணி என்று ஒரு அழகான அணி. இது குழந்தை பாடும் தாலாட்டு, இது இரவு நேர பூபாளம், சுடும் நிலவு சுடாத சூரியன். முரண்பட்ட பொருளை இந்த அணி இலக்கணத்திலே பயின்று வந்து அந்த பாடல்களுக்கு அழகு சேர்க்கக்கூடியது முரண் அணி. தற்குறி பேற்றல் அணி, சிலப்பதிகாரத்திலே நாம் அந்த பாடல் போருழந்தெடுத்த ஆறையில் நெடுங்கொடி என்கிற அந்த பாடல் நாம் அனைவரும் கேள்விப்பட்டு இருப்போம். இயல்பாக நடக்கக்கூடியதிலே புலவர் தன்னுடைய குறிப்பை ஏற்றி பாடக்கூடியது தற்குறி பேற்றல் அணி அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாடலை பாருங்க. உன் பேர் மெல்ல நான் சொன்னதும் என் வீட்டு ரோஜாக்கள் பூக்கின்றன, ஒரு நாள் உன்னை காணாவிடில் எங்கே உன் அன்பென்று கேட்கின்றன. ரோஜாக்கள் பூக்கக்கூடியது இயல்பான செயல்தான். ஆனா உன் பேரை சொன்ன உடனே பூக்குது அப்படிங்கிற தன்னோட குறிப்பை இங்கே அந்த புலவர் ஏற்றி பாடியிருக்கிற காரணத்தாலே இது தற்குறி பேற்றல் அணி ஆகிறது. ரொம்ப அழகான இன்னொரு அணி அதிசய அணி, உயர்வு நவிர்ச்சி அணி அப்படின்னும் இத சொல்றோம். அந்த பாடல் முழுக்கவே இந்த அணி இலக்கணம் பயின்று வரதை நம்ம பார்க்க முடியும். எகிரி குதித்தேன் வானம் இடித்தது, பாதங்கள் இறங்க பறவையானது, விரல்களின் காம்பில் பூக்கள் முளைத்தது. இந்த பாடலை சரணம் வரைக்கும் நீங்க எந்த அடிகளை எடுத்து பார்த்தாலும் மிக மிக அழகா இப்படியெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப உயர்வு நவிர்ச்சி அணியாக இந்த பாடல் வெளிப்பட்டிருக்கும். மிக அழகான பாடல், கேட்டு வரிகளையும் ரசித்து பாருங்கள். உயர்வு நவிர்ச்சி பார்த்துட்டோம். அப்ப இயல்பா நடக்கக்கூடியத சொல்றது இயல்பு நவிர்ச்சி அணி. அதுக்கு ஒரு அழகான பாடல். மஞ்சள் வெயில் மாலையுதே மெல்ல மெல்ல இருளுதே. ரொம்ப இயல்பா இந்த பாடல் நடையானது போயிட்டு இருக்கும். பின்வரு நிலையணின்னு பார்ப்போம். ஒரு சொல்லேவும் வேற வேற பொருள்ல பயின்று வரக்கூடியது சொல் பின்வரு நிலையணி. இதுக்கு ஒரு அழகான பாடல். நாடு அதை நாடு
அது நாடுங்கிறது அந்த நாட்டையும் குறிக்கிறது, அதை நாம் நாடுவது என்கிற பொருளையும் குறிக்கிறது. சொல் மீண்டும் மீண்டும் வேற பொருள்ல வர்றதுனால இது சொல் பின்வரு நிலை அணி ஆகிறது. இதே பொருள் பின்வரு நிலை அணி. இந்த பாடல் மிக மிக அழகான ஒரு பாடல். சிறு பூவினிலே விழுந்தாள் ஒரு தேன் துளியாய் வருவாய், சிறு சிப்பியிலே விழுந்தாள் ஒரு முத்தெனவே முதிர்வாய், பயிர் வேரினிலே விழுந்தாள் நவதானியமாய் விளைவாய், என் கண் விழிக்குள் விழுந்ததாலே கவிதையாக மலர்ந்தாய். இதுல வெளிப்படுறது அந்த மழைத்துளி எங்கெல்லாம் உள்ள நுழைஞ்சிச்சோ அங்க இருந்தெல்லாம் எந்த மாதிரி வெளிப்படுகிறது, வெளிப்படுகிறங்கிறது ஒரே பொருள். ஆனா சொற்கள் பாத்தீங்கன்னா வருவாய், முதிர்வாய், விளைவாய், மலர்ந்தாய், இப்படி பல சொற்கள்ல வருது. இது பொருட்பின்வரு நிலையணி அப்படின்னு சொல்லுவோம். இதே சொல்லும் பொருளும் சேர்ந்தே திருப்பி திருப்பி ஒரே சொல் ஒரே பொருள் அந்த மாதிரி வரக்கூடியது சொற்பொருட் பின்வரு நிலையணி. சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன், யுத்தம் இல்லாத உலகம் கேட்டேன். இந்த பாடல்ல பாத்தீங்கன்னா அந்த கேட்டேன் என்கிற சொல் அதே பொருள்ல தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். அடுத்தது ஸ்லேடை, இரட்டுற மொழிதல் அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்ப ஒரு அழகான இது. ஒரு பொருள் தர மாதிரி தோணினாலும் அதை விடுத்து இன்னொரு பொருளை வெளிப்படுத்தக்கூடிய விதமாக அந்த பாடல் அமைவது. நாம் காளமேக புலவருடைய ஸ்லேடை எல்லாம் கூட நம்முடைய தோழி ஒரு உரைநிலை கொடுத்திருக்கிறார்கள், நமக்கு தெரிந்ததுதான். நம்ம திரை இசை பாடல்கள்ல வரும்போது ரொம்ப எளிமையா நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச பாடல் அத்திக்காய் காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவே என்கிற ஒரு அழகான பாடல். இது தவிர இன்னும் நிறைய அணி இலக்கணம் நிறைய பாடல்கள்ல காணப்படுது. இதையெல்லாம் நாம் இன்னும் நிறைய சுவைப்போம் மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கிற பொழுது. இலக்கணம்ங்கிறது பலாப்பழம் மாதிரி தோன்றினாலும் உள்ளே லாவகமாக அந்த சுவைகளை நாம் உரித்து கொடுக்கிற பொழுது அதன் சுவையை நாம் அனைவரும் உணர முடியும். அந்த வகையிலே குழந்தைகளுக்கு எளிமையாக விளக்கி கூறுவதற்கும் நாமும் புரிந்து கொள்வதற்கும் இன்றைய திரைப்படங்கள் என்பதும் திரைப்பட பாடல்கள் என்பதும் எப்படிப்பட்ட ஒரு ஊடகம் என்பது நமக்கு தெரியும். எளிமையாக எல்லா விடயங்களையும் கொண்டு சேர்க்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கக்கூடியவை. அந்த வகையிலே திரைப்பட பாடல்கள் மூலமாகவும் நாம் இலக்கணத்தை பொருத்தி பார்த்து எளிதாக சற்று கற்றுக்கொள்ளலாம் என்கிற ஒரு சிந்தனையின் வெளிப்பாடாக இன்று இந்த தலைப்பு. மீண்டும் ஒரு வாய்ப்பினிலே இன்னும் நிறைய கூட இதை பற்றி நாம் பார்க்கலாம். குழந்தைகளுக்கும் இந்த பாடல்களின் பொருளை எல்லாம் முடிந்த அளவிற்கு அவர்களுக்கு புரிந்த பாடல்களின் வாயிலாக சில எளிய இலக்கணங்களை நாம் விளக்கி கூறலாம். வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன்.